இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் இந்த டீடாக்ஸ் வாட்டர் தான். இது குடிச்சா ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தண்ணி குடிச்சோமாவே நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். வெயிட் லாஸ் ஆகும் அப்படி இப்படிங்கிறாங்க. நாம வந்துட்டு எந்த தண்ணியா இருந்தா என்ன? டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சா தான் இளைக்குமா? க்ளோவிங் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. பட் இது குடிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் ஒரு வெள்ளரிக்காய நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அன்னைக்கு வந்து 2 லிட்டரு தண்ணி. அதுக்கு வந்து கொஞ்சமா இஞ்சி, வெள்ளரிக்காய், ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு 1 லிட்டர்னா நான் எடுக்கக்கூடிய அளவுல கொஞ்சம் கம்மியா நீங்க கூட போட்டுக்கலாம். நான் 2 ஸ்லைஸா போட்டுக்க போறேன் லெமனன்னு இந்த மாரி கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க இத விட கூட மெலிசா கூட நீங்க வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தடிமனாவே போட்டுக்கிட்டேன். 2 போதும் 2 லிட்டர் தண்ணிக்கு. நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சும் நல்லா நான் வெட்டி எடுத்து வச்சுக்க போறேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா, நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாரி கூட நீங்க வெட்டி கூட எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் புதினாவும் எடுத்தாச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி இலை எடுத்துக்க போறோம். கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இனுக்குன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோதான். இதுவே போதும் தான் நமக்கு. இதோட ஃப்ளேவர்லாம் அதிகமா இருக்கும். நீங்க வந்துட்டு 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா, புதினா அளவு ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் ஒரு மாரி நமக்கு இருக்கும். அவ்வளோதானே இது எல்லாமே போட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்துட்டு 2 1/4 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் பாட்டில். இதில வந்து நான் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா, இது வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க வந்துட்டு ஓவர் நைட் போட்டு சோக் பண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்துட்டு அம் 1 டே அப்ப இன்னைக்கு வந்து யூஸ் பண்றீங்கன்னா போதும். தண்ணி தீர்ந்த உடனே இத எடுத்து கீழ ஊத்திற வேணாம். இதுக்குள்ளேயே திரும்பவும் தண்ணி ஊத்தி நீங்க குடிக்கலாம். நல்லாவே இருக்கு அந்த ஃப்ளேவரு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நல்லா ஸ்டோக் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு ஈவினிங் மேலேயே வரும் தண்ணி நல்லாவே வரும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கொஞ்சம் குளிர்காலமா இருந்தா வார்ம் வாட்டர் வந்துட்டு இதில ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.